ஓகே நீ முதல்ல டிடிஎம் போடுறான். டிடிஎம் போட ஜியூஸுக்கும் டோனிக்கும். M4 ப்ரோ. ஆமா ஒன்லி M4. நோ Okay. வெஸ்ட் எடுக்க கூடாது, குண்டு எடுக்க கூடாது, செகண்டரி கன் யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ணா அந்த மேட்ச் கவுண்ட் ஒரே gun கிடையாது. தானா? நீ பண்ணினா ஆப்போசிட் வெற்றின்னு சொல்லிடுவேன் நான். ஒன்லி M4ல மட்டும் தான் ஓகே ப்ரோ செல்ஃப் ரைட் போட்டுக்கலாமா? செல்ஃப் ரைட் போட்டுக்கலாம். சரி ஓகே. டிடிஎம் ட்ரை பிரேக்கர் ஆழமானது. எதுக்கு இப்போ ட்ரை பிரேக்கர்? நேற்று நடந்த வாருக்கு ஐஎஸ் கில் எடுத்தவங்க யாருன்னு பார்க்க போறோம். 2 ஜெயிச்ச டீம்ல 11 கில்லு, ஜியூஸ் 11 கில்லு, நம்ம டோனி 11 கில்லு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஈக்குவலா இருந்தனால 2002 பிரிச்சு கொடுக்க இஷ்டம் இல்லை. அதனால யார் அதிகமான கில்லோ அவங்க டை பிரேக்கர் போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 கொடுத்துடலாம். ஒரு 2 பேருமே 100 தான். ஜியூஸ் 100 தான், டோனி 100 தான். ஸோ அதெல்லாம் அந்த 5000 யாருக்கு போகுதுன்னு பார்ப்போம். 5000 யாருக்கு செல்கிறது? லெட்ஸ் சே டோனியா, டோனியா, ஜியூஸா, ஜியூஸா, டோனியா, டோனியா. யோயோ யோயோ வாட் இஸ் திஸ் கைஸ்? யோயோ கிரிக் காடகாரன் போல ப்ரோ. கிரிக் காடகாரன் அநேகமா டிடிஎம் விழுந்தானா கிரிக் காடகாரன் தான். கிரிக் காடகாரன் தான் ப்ரோ டிடிஎம். அவ்வளவுதான் 1 HP. அவ்வளவுதான் முடிஞ்சு. முதல் கேள் டோனி, முதல் கேள். ஃபாஸ்ட் கேள் கைஸ், ஃபாஸ்ட் கேள். ஒரு இரண்டாவது கேள் டோனி. ஐயோ கிரிக் ஆட்டக்காரன் கைஸ். எஸ்ஆர் பிடிஎஸ்ல ஒரு தரமான ஆட்டக்காரன். எஸ்ஆர் பிடிஎஸ் கிடைச்ச ஒரு சொந்தம். எஸ்டிஆர் இவனை வச்சு ஜெயிச்சுட்டே இருக்க போறானா? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். Crazy Kiani, oh crazy, oh crazy. மூணுக்கு 2, மூணுக்கு 2, 4க்கு 2. கிறுக்காமற்கான ஆட்டக்காரன், கிறுக்காமற்கான ஆட்டக்காரன் டோனி அந்த வேகஸ். நான் ஏன் பண்ணேன்? என்ன கிறுக்காமற்கான் போட்டுக்கிறான் பாத்தியில டோனிய. அதுதான் டோனி அப்படின்றா பாத்தியா? மாஸ்க் எடுத்துறான். டோனி எழுச்சி மத்தவங்களோட வீழ்ச்சி ஆயிஸ் பாப்போம். 6 கில் 6க்கு 2 சொல்லி அடிச்சிருக்காங்க ஐயா. ஐயோ 7 கில் எடுத்துப்பா. ஐயோ ஸ்டேடியம் டிராஃபி எடுத்தானே இவன் எடுக்கிறவனுக்கு வெறியா இருக்கும் போல. 3 தான் டபுள் மடங்கு போட்டுக்கிறேன். டபுள் மடங்கு பா மூமெண்ட் வெறியான அசார் மாதிரி மூமெண்ட் வெறியா போடுறோம். வரா ஜூஸோட கம்பேக். ஜூஸ் புளிஞ்சு விடுவானா? ஜூஸ் இல்ல ஜூஸ் வந்து பார்த்தா டோனி ஜூஸ் புளிஞ்சு விட போறானா? 6க்கு 4 ஜூஸ் கம்பேக் கொடுக்குறாங்க. ஏடா போயிட்டாடா அவன்? நான் போயிட்டான், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நேரா லாய்டெக்ஸ் வரும் போற வேண்டியதானே, அங்க எங்கடா பார்த்துட்டு இருக்கான். 7க்கு 4 லாய்டெக் இல்ல நான் ஃபீனிக்ஸ்ல. அப்படியா? ஆமா ஐயோ ரிலையன்ஸ் தான் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தா ரிலையன்ஸ்ல இருக்கு. அதான் ஓடு
5-7. ஓ, ரெண்டு பாயிண்ட் தான் லீட் 2 வச்சிருக்காங்க. பாயிண்ட் தான் கம்பேக் கொடுக்குறாங்க ஜிசோஜி. ஜிசோஜியோட கம்பேக் நெருங்கி கொண்டு வருதுங்க. டூவோ ட்ராஃபியோட வின்னர்ஸ் சாரி ஸ்குவாட் ட்ராஃபியோட வின்னர்ஸோட ஹையஸ்ட் ஸ்கில் யாருது? பிளாக் ஸ்குவாட் அக்காவோட 5000 ரூபீஸ் யாருக்கு போகுது? செக்சா ரெண்டு பேரும் வெளிய ஆடிட்டு இருக்காங்க. டோனி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 HP அடிக்க முடியுமா? ஆறு வெரியான கம்பேக் பை ஜியூசோஜி ஒரு சரியான கம்பேக். திருக்காம்பருக்கா ஆட்டக்காரன் தேவையில்ல, மண்டமலே போடுற ஆட்டக்காரன் தான் தேவை அப்படி சொல்லி மண்டமலே போட்டுக்கிறான் ஜியூசோஜி. மண்டமலே இருக்கு. டிராப் பண்ண போறாடா. அவ்வளவுதான். வாட் a comeback by ஜியூசோஜி. டோனி தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டனா. எழுச்சி இல்லையா, வீழ்ச்சி தானா? வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கோம். டோனி எழுச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஜியூசோஜி. No. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாஷா மாதிரி அடி வாங்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா அடியும் கொடுத்துட்டு இருக்கான் ஜூஸ். பாஷா கடைசியில பாஷா பலிக்குமா பலிக்காதா? டோனி இப்ப எழுச்சி பெறான். 8 கில்ல டோனி, மறுபடியும் 8 கில்ல. போடு மண்டா ஷாட். ஐயோ வெரி அங்கிட்டு நாளைக்கு நீங்க ஒரு 5k போடுங்க. 10k வேணும். 5k அதிகம் ப்ரோ. 5k சாதாரணமா தெரியுதா ப்ரோ? போதும் காசு கொடுத்து பழகக்கூடாது. பொறுமையா டெய்லி தானே வார் ஜெயிக்க விளாடுறானுங்க. டெய்லி அப்பதான் டெய்லி ஜெயிக்க பழகுவானுங்க. இல்லைன்னா ஒரு வாரம் ஜெயிச்சுட்டு அப்புறமேட்டு நாய்க்கு விட்டுருவானுங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிக்கு சமமா ஆடிட்டு இருக்காங்களே. டோனிக்கு அது அட்வான்டேஜா முடிய போதா இல்ல டிஸ்அட்வான்டேஜா முடிய போதா? ஜூஸ் சாதகமா அமைய போதா? 9 கிலோ எடுத்துறாங்க டோனி. 10வது கிலோ 9 பாறா. ஐயோ விட மாட்டேங்கிறான் ப்ரோ. அவன் வெரியா மாஸ் காட்டுறான் நம்ம டோனி. ஜியூஸ் விட மாட்டேங்கிறான். 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. தாம்ப்ரோ டை பிரேக்கர் 5000 ரூபாய்க்கு போட்டி பாத்தீங்களா? லீடிங் கைஸ். ஜியோஸ் லீடிங் எடுத்து விட்டான். போடே ஒரு செல்ஃப் நேட் போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜூஜி. ஆனா இவந்தெல்லாம் எதுவும் கரெக்ட் ஆகல. ஆனா இப்போ நல்லா கரெக்ட் ஆச்சு. போட்டு ஜூஸ் அவனோட கேம் அப்சர்வ் பண்ணிட்டு பயங்கரமா. ஆமா அதுக்கேத்த மாதிரி விளாடுறான். ஆமா அப்படியே லைட்டா அப்படியே அரசல் புரசல் ஆயிட்டான். ஐயோ அவனும் பாரு விடா கொண்டாங்கிறான். ஐயோ 2 கண்ணு எடுக்கலாம் ப்ரோ. அவன் செத்த M4 தான் ப்ரோ எடுத்தான். தப்பு இல்ல. இதுதான் இருக்கு. பிஸ்டல் தான் அடிக்கூடாது. 11 லேடிங் சண்டை விட்டான் டோனி. விட்டு அடிச்சிட்டு இருக்கான். லீட் வச்சிடறான் எப்படியாவது. டோனி 2வது லீட் வைக்க முடியுமா இல்ல 11 ஆகுமா? கிற்காம்பர் போட்டுக்கிறான். மறுபடியும் ஒரு கிற்காம்பர் போடுற லெவலே மேல அடிபட மாட்டேங்குது. 12 ஜியூசோஜி தட்டி தூக்கிட்டான்னு நினைக்கும் போது நான் அது டோனி தட்டி தூக்கிட்டாங்க. அவனை தட்டி தூக்கப்பட்டது. அவனுக்கு ஃபேவரட் பண்ணிட்டு இருக்கா. இதுல பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளாசிக்கல் அவன் முடிச்சா 3வது கொஞ்சம் அரசு மிஸ் ஆயிரும். பாம்போட 5000 மூசலாடி கொண்டிருக்கிறது. யாருக்கு போக போகுது? 5000 13 கில் கைஸ். இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கே. அதுக்குள்ள 2 கில் வேற எடுக்கணும். 5 கில் எடுக்கணும் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். 2 கில் டோனி கிட்ட இருந்து 2 கில் வருமா? மாட்டிட்டா. போடு 14 அடிச்சு போடு 14 போடு.
நான் நிறைய டிடிஎம் டிராஃபில் உள்ள இறங்குறியா களம் இறங்குறியா களம் களம் காண்றியா சொல்லுவேன் நானும் அனுப்பிவிடுவேன் அங்க போயிட்டு சரி தோத்துட்டு வருவேன் மனசு கஷ்டமா இருக்கும் அப்புறம் உங்க டீம்மேட் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு யாருக்கு மேல உங்க டீம்மேட் மேல யார் என் டீம்மேட் அவனதான் சொல்லிக்கிறான் போனா உண்மையில நம்பிக்கை இல்லை எனக்கு வாய் உருண்டா வாய் உருண்டா ஒரு டிராஃபி செய்யடா அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கொடுத்த பில்டப் அதிகமா கொடுக்குறேன் ஒரு டிராஃபி செய்யடா லவுடே போனே தோனி 15 இப்ப வந்து பையன் எப்படி விளையாடுறான் பாரு என்ன நீங்க அங்க பாரு நடன்னு எகிரி சரக் பரக் அப்படின்னு போட்டு கொண்டு இருக்கான் பாரு சரக் சரக் அப்படின்னு 16 அவ்வளவுதான் ஜீவ் சகாலம் முதல் ரவுண்ட் டோனிக்கு ஃபேவர் ஆனது இரண்டாவது ரவுண்ட் யாருக்கு ஃபேவர் ஆக போகுது ஜீவ் சோஜியா இல்லை ஒரு இந்த மேட்ச் டோனி ஜெயிச்சாரா கிளாஸ் ஜெயிச்சாரா மூணாவது மேட்ச் போக வேண்டிய அவசியம் இல்லை டாட்டா 5000 அவன் கொடுத்து போயிட்டே ஆமா victory for Tony blue team victory guys victory tie breaker ஆமாதே டோனி ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டு டை பிரேக்கர் ஏண்டா இன்னும் மடா தேட்டுக்கிறான் கால் போட்டு பேசுறடி ஏண்டா தேட்டுக்கிற ஆன்டி கிண்டி பார்க்க போனியா இல்ல எனக்கு வந்து ஆஸ்ட்ரோ 50 பார்க்க போனியா அப்படின்னு கேள்றாடி யாரா அவன் உங்களுக்கு மறுபடியும் போயிடுச்சா என்னங்கண்ணா இல்ல அது சிக்னல்ஸ் காமிக்கும் போதே மாத்திடணும்டா கதறிட்டு இருக்க கூடாது சிக்னல் காமிக்கும் போதே உஷாராயிரணும் அப்புறம் அது போயிடுச்சுன்னு ஒரு நாள் ஸ்ட்ரீமிங் லீவ் போடக்கூடாது வருமுன் காப்போம் ஆமா ஆமா வேலைக்குன்னா அப்படிதான் இருக்கணும் Let's go. Happy weekend, IGL, big fan. Viber Buddha is going to love. Bro, thank you so much for the 1000 rupees. Super chat. Kobe bro, thank you so much, Kobe bro. Kobe bro, OP is a start bowling. Point எவ்வளோ 59,000 ஒரு 222 வெற்றி பெற்றார் டோனி ஆமா ஓட்டே பா கோபி ப்ரோ வர அடிச்சு சிம்பிள் அடி பம்பா கோபி ப்ரோ பைஸ் பீட்டஸ் மேனேஜர் அழைக்கப்படும் சிம்பிள் அடி பம்பா கோபி ப்ரோ இது டிசைடிங் போகாம ஸ்ட்ரைட்டா முடிஞ்சிருமா எனக்கு அப்படிதான் தோணுது முடிச்சிடணும் 5000 ரூபாய் ஆட்டை ஓட்டுறோம்னு நினைக்கிறேன் ரிலையன்ஸ் குரோமால் அவைலபிள் இல்லையா ஓகே ஓகே காஜா சல்மான் செக் பண்ணிட்டாலாமே குரோமால் இல்லையாமே போயிட்டு அங்க ஃபுல்லா தேடி பாரு எல்லா இது கடையிலும் கேட்டு எங்க கடையில அங்க ஒரு 2-3 இதுதான் இருக்கும் இல்லைன்னா புறமுதையை காட்டு ஓடிட்டு இருக்கான் அவன் அடிக்காம விட்டானே அதுதான் அவன் மிஸ் பண்ணிட்டான் பெட்டக்ஸ்ல கஜக்ஜா ஒன்று போட்டுருந்தா இதான் ஈக்குவலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவன் இதுலயே முடிச்சிடும் நினைக்கிறேன் எதுக்கு நம்ம 5000 ரூபாய் போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு என்ன கதவை திறக்க பார்த்துட்டு இருக்கானா கதவை திறக்க மாட்டேங்குது உடைக்கிறான் பாடுறா ஜூஸ் வழக்கம் போல நேட கையில பிடிச்சிட்டு இருக்கா ஐயோ ஓ மிஸ் கதவு வேற உடைச்சு விட்டு ஃபேவரட் பண்றான் சரியான அடி யூஸே அடிக்கிறானே மிஸ்டர் கன்சிஸ்டன்டியே உடைக்கிறானே டோனி அருமையான ஒரு பிளேயர் உருவானா கைஸ் டோனி இஸ் லைவ் M4
4ல ஜூஸ் வேலைக்கு ஆகுமா? ஜூஸ் நேடு கீடு எதனா போடுவானா? ஷீல்டு கில்டு இருக்கும். அடுத்து டிபிடிஸோட ஒரு பிளேயரா மாறுவானா இல்ல எஸ்ஆர்பிடிஸ் நம்ம எஸ்டிஆர் விடவே மாட்டானா இவனை? என்னுடைய அணி விடாதீங்க ப்ரோ அப்படின்றானா. Let's go. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எஸ்டிஆர் டோனி எஸ்டிஆருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ப்ரோ வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஜூஸ் நேடு மறுபடியும் கரெக்ட் ஆகுதா? ஓய்யோ 1 HP. அவ்வளவுதான், இந்த நேடு கரெக்டா போட்டானா? அவன் பாரு ஈலே பண்ணாம நேட் போட்டுக்கிறான். இவங்கிட்ட ஒரே நேடு தான் இருக்கு. மறுபடியும் நேடு ஷீல்டு போட்டா. நான் கூட செத்துறான்னு நினைச்சேன்டா. போடு ஏறி வந்து அவன் கேட்ட கிளாசிக் அண்ணாவே உடைச்சிட்டான்டா அவன். எப்பவுமே ஜியூஸ் கிளாசிக் அண்ணா சூப்பரா ஆடும். போட்டு வெறி அடிச்சானா இந்த 5000 கைஸ் 5000 ஓகே. தோனி சென்டர் கொண்டிருக்கான் கைஸ். ரெண்டே மேட்ச்ல 5000 எடுத்துட்டு போயிட்டான். ரெண்டே இல்லையே அன்னைக்கு 14 மேட்ச் இல்ல 14 மேட்ச் விளையாண்டு 11 கில் எடுத்தானது தவறான செயல். இல்ல இன்னைக்கு சொல்றேன் ஜூஸ்க்கு அவனுக்கு ஒரு Let's go. $5000 ஒருத்த கையை தூக்கி ஒத்த கையில 1.5 கை கிட்ட வச்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. ஜூஸோட கம்பேக். ஐயோ எங்க இருக்கானே தெரியல உனக்கு காது கேட்கல. பாத்துறா இன்னும் ஒண்ணே விக்டரி எடுத்தா போதும். அவன் யாரோ எங்க தவளை போட்டுக்கிறான். தவளை ஷாட் போட்டுக்கிறான். ஓ வானாஜிபே அப்படி பாரு பொறுமையா இருக்கான். அவ்வளவுதான், இன்னும் ஒரு புல்லட் கனெக்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிச்சு 5000 ஒரு புல்லட் 5000 ஒரு புல்லட் அவன் பாரு ஹீல் பண்ணிட்டான். அவ்வளவுதான் க்ளீன் ஸ்வைப் முடித்தான். டோனி இஸ் லைவ். பாரிசு பணம் 5000 ரூபாய். டை பிரேக்கர் வெற்றி பெற்று அன்னைக்கு 11 கில் எடுத்து இன்னைக்கு ஒரு கிளீன் ஸ்வைப் பண்ணி டோனி ஒரு மாயமான வெற்றி பெற்றான். SRBTSக்கு மறுபடியும் ஒரு பரிசு தொகை சென்றது கைஸ். அருமையான ஆட்டம், தீரமையான ஆட்டம் கைஸ். வா ரே வா.